ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கணக்கு வைத்திருப்பவருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ரூல்ஸை பார்த்தா கொண்டு வராங்க. 7 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஏப்ரல் 1, 2025 முதல் இந்தியா முழுவதும் புதிய வங்கி சட்டம் செயல்படுத்தப்படுவதால் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு மாரி சொல்கிறாங்க. ஒரு 7 முக்கிய அறிவிப்பு கொண்டு வராங்க. பொறுப்பான நடத்தை ஊக்குவிக்கவும், மோசடியை தடுக்கவும், தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பயன்படுத்தி கொள்ளவும் வங்கிகள் தங்களது கொள்கைகளை திருத்துகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்களுக்கான வழிகாட்டுதல்களை ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. இதனால் பல வங்கிகள் தங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணங்களை திருத்தியுள்ளன. ஒரு மாதத்தில் ஏடிஎம்மில் இலவசம் கட்டணமின்றி பணம் எடுக்கும் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. பிற வங்கிகளில் ஏடிஎம்களை பணம் எடுக்கும்போது மாதத்திற்கு 3 முறை இலவசமாக எடுக்கலாம். அதன் பிறகு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 20 முதல் 25 வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ன மாரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்மில் ஒரு மாதத்திற்கு 5 முறைக்கு மேலே பணம் எடுத்தால் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 21 ரூபாய் இருந்துச்சு. இப்போ இதை 23 உயர்த்தி ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த விதி உங்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 முறைக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்முக்கான கட்டணத்தை உயர்த்தி அமைச்சு ஆர்பிஐ பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அனைத்து சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களும் தங்கள் கணக்குகளை பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகை என்ற வரைமுறையை வைத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்டதை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் அபராதமும் விதிக்கப்படும். இது குறித்து வங்கிகள் ஆலோசனையில் உள்ளதாகவும் மறுபரிசீலனை செய்யும் பட்சத்தில் வங்கிகள் இது குறித்து அறிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகள் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து இது மாறுபடலாம். மெட்ரோ, அர்பன், செமி அர்பன் போன்ற பகுதியில் அமைந்துள்ள வங்கிகள் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தங்களுடைய பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அவங்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வங்கி மோசடியை தடுக்க ரிசர்வ் வங்கி பாசிட்டிவ் பே சிஸ்டம் முறையை பார்த்தா செயல்படுத்தும். அதாவது ரூபாய் 50,000க்கு மேல் காசோலைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலைகள் பற்றிய முக்கிய விவரங்களை மின்னணு முறையில் வங்கிக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50,000க்கு மேலே நீங்கள் சலான் மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலையுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, அது எல்லா டேட்டா பேஸுமே மின்னணு முறையில் வங்கிக்கு வழங்க வேண்டும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் தளங்களில் வங்கி சேவையை மேம்படுத்தும் வகையில் ஏஐ பயன்படுத்தப்படும். வாடிக்கையாளர்களுக்கு உதவ வங்கிகள் மேம்பட்ட ஆன்லைன் அம்சங்கள் மற்றும் ஏஐ சாட்பாட்டுகளை அறிமுகப்படுத்துகின்றன. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பாதுகாக்க 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு போன்ற மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் வலுப்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேங்கிங்கில் ஏஐ கொண்டு வராங்க, அதேமாரி ஏஐக்கான சாட்பாட்டை கொண்டு வராங்க. ஸோ இன்னும் உங்களுக்கான டிரான்சாக்ஷன்லாம் வலுப்படுத்துவதற்காக 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், ஓடிபி அந்த மாதிரிலாம் கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பல வங்கிகள் சேவிங் அக்கௌண்ட் மற்றும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி விகிதங்களை திருத்தி வருகின்றன. எஸ்பிஐ, ஐடிபிஐ வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி, இந்தியன் வங்கி மற்றும் பஞ்சாப் அண்ட் சிட் பேங்க் போன்ற முன்னணி வங்கிகள் வட்டி விகிதத்துடன் எஃப்டி டர்னலும் மாற்றத்தை அறிமுகம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேவிங் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டில் பார்த்தா வட்டி விகிதம் டெபாசிட் பண்ணுற பாருங்க, அதுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் 1, 2025 முதல் முக்கிய வங்கிகளில் கிரெடிட் கார்டு விதிகளை திருத்தி வருகின்றன. இது ரிவார்ட்ஸ், கட்டணங்கள் போன்ற பலவற்றை பாதிக்கும். எஸ்பிஐ சிம்பிளிஃபை கிளிக் ஸ்விக்கி வெகுமதிகளை 5x பாதியாக குறைத்தும், ஏர் இந்தியா சிக்னேச்சர் புள்ளிகளை 30லேருந்து 10 குறைத்தும் அமல்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் போடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 1 முதல் நீண்ட காலமாக பயன்படாத யூபிஐ கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்கள் வங்கி பதிவிலிருந்து நீக்கப்படும். உங்கள் தொலைபேசி எண் யூபிஐ செயலுடன் இணைக்கப்பட்டு நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாவிட்டால் வங்கிகள் அதை தங்கள் பதிவிலிருந்து நீக்கிவிடும். மேலும் கணக்கிற்கான யூபிஐ வசதிகள் இணைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக உங்கள் சிம்மில் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க, சிம்மை பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா யூபிஐ பார்த்தா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டியே போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க.
அல்லது வேறு சிம்மை நீங்கள் மாற்றுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தவங்களுக்கு பேங்க்லேருந்து நிறைய அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஆவணங்களை கேட்டு வாடிக்கையாளர்களை தொந்தரவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆளுநர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஒரு வாடிக்கையாளர் ஒரு நிதி நிறுவனங்களுக்கு ஆவணங்களை சமர்த்த பின் மீண்டும் மீண்டும் அதே டாக்குமெண்ட்ஸை கேட்டு நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து நகைக்கடனை வச்சு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வங்கிகளில் அடகு வைத்துள்ள நகைகளை முழு பணமும் செலுத்தி திரும்பிவிட்டு மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்ற ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறையால் பொதுமக்களுக்கு வந்து பார்த்தா சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி மட்டுமே செலுத்தி மறு அடகு வைக்க முடியும். இந்த புதிய நிபந்தனையால் மக்கள் கந்து வட்டிக்கு பணம் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. ஸோ நகைக்கடனில் வந்து பார்த்தா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நகைக்கடன் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஒரு நீங்கள் நகை வச்சுருக்கீங்க, அது குறிப்பிட்ட தேதி முடியறதுக்குள்ளே நீங்கள் அதுக்கான வட்டியை செலுத்திட்டு மீண்டும் வந்து பார்த்தா வட்டி செலுத்துகிற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இப்போ ஒரு வருஷம் முடிய போகுதுன்னா அந்த முடிய போகிறதுக்குள்ளே அந்த நகையை நீங்கள் மீட்டுக்கணும். மீட்டுட்டு நீங்கள் மறுநாள் தான் திரும்ப அடகு வைக்க முடியும் அப்படின்றத ஒரு ஆப்ஷன்ஸாக வந்து ஆர்பிஐ வந்து வச்சுருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த முழு நகையை நீங்கள் வந்து அடகு மூட்டுட்டு மறுநாள் தான் திரும்ப அடகு வைக்க முடியும், நீங்கள் எல்லாமே வட்டியாக வந்து கட்டிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வந்து எடுத்திருக்காங்க. இதனால் மக்களுக்கு வந்து பார்த்தா பெரும் பாதிப்பு அடைச்சிருக்கு. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சில புதிய மாற்றங்களை கொண்டு வராங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.